ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு 2025 ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். நிறைய பேருக்கு சந்தேகம், ராசியை வைத்து பலனை கேட்பதா இல்லை லக்னத்தை வச்சு அப்படிங்கிறது. அப்போ ராசி என்பது உங்களுடைய மனதின் அடிப்படையாக கிடைக்கக்கூடிய பலன்கள். லக்னம் என்பது உங்களுடைய உயிர் ஆத்மார்த்தமாக கிடைக்கக்கூடிய பலன்கள். இரண்டையும் இணைத்து பார்த்தால் ஒரு தெளிவான புரிதல் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். முதலில் இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சுக்கிரனும் குருவும் இணைந்து மிதுன மனையில் வீட்டிருக்காங்க. இதில் சுக்கிர பகவான் இந்த ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி கடக மனைக்கு பெயர்ச்சியாகிறார். புதன் பகவான் கடகத்தில் வக்ர நிலையில் இருக்கார் அல்லவா. இந்த ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறது. அதே போல ஆகஸ்ட் 30ஆம் தேதி சிம்ம மனைக்கு பயிற்சியாகிறார் இந்த புதன் பகவான். சூரிய பகவான் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி ஆட்சி பலத்தோட வலிமையாக தன்னுடைய சொந்த வீடான சிம்ம மனைக்கு இடம்பெயர்கிறார். இந்த ராகு கேதுக்கள், ராகு கும்பமனையிலும் கேது பகவான் சிம்ம மனையிலும் இந்த மாதம் விட்டிருக்காங்க. செவ்வாய் பகவான் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் கன்னிமனையில் அமர்ந்து பலனை கொடுக்க போகுது. இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் தேதியில் சந்திரன், அதாவது மனதுக்கு காரகனான சந்திரன் துலாமனையில் அமர்ந்திருக்கு. இந்த மாதம் முழுவதும் சனி பகவான் வக்ரம் பெற்று மீனத்தில் அமர்ந்திருக்கு. இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக அமைப்புகள். இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு என்ன பலன், எப்படி இருக்கும், எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, இந்த மாதம் என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு நமக்கு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன பலன், எப்படி இருக்கும்? விசாகம் 4 நட்சத்திர பாதங்கள், அனுசம் 1, 2, 3, 4 நட்சத்திர பாதங்களையும், கேட்டை 1, 2, 3, 4 ஆக இந்த 3 நட்சத்திரங்களையும் 9 நட்சத்திர பாதங்களை உள்ளடக்கியவர்கள் தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். பொதுவாக இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்போடு இருப்பவர்கள். செவ்வாய் எப்பவுமே ஒரு ஆக்ரோஷம், கோபம் என்பது இயல்பாகவே இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமையும். மற்றவர்களினுடைய வலியை போக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். அதாவது மற்றவர்களுடைய வலிகளை ஈஸியாக இவங்க போக்கி விடுவாங்க. ஆனால் தனக்கு ஒரு வலியை வரும்போது கொஞ்சம் ஒரு கஷ்டமான ஒரு ஃபீலிங்ஸுங்கிறது இவங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். மற்றவர்களுக்காக உழைக்கக்கூடியவர்கள், அயராது உழைக்கக்கூடியவர்கள், அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் ஏங்கிக் கொண்டிருப்பவர்கள். அதாவது அன்பை கொடுத்தால் அன்பை கொடுப்பார். நீங்கள் கோபத்தை கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், 2 மடங்கு கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை இருப்பாங்க. அப்போது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டுங்கிறது இயல்பாகவே இருக்கும். அதிகாரம் இருக்கும், அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும். நிறைய பேர் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் இராணுவம் சம்பந்தப்பட்ட சீருடை அணிந்து பணியாற்றி கொள்ளக்கூடிய மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறையில், அதாவது மற்றவர்களுடைய வலியை போக்கக்கூடிய அமைப்பு, மறைபொருள் ஞானம்ங்கிறது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அதிகமாக இருக்கும். அதாவது மறைபொருள், மறைந்திருக்கின்ற சில விஷயங்களை தேடக்கூடிய ஞானம்ங்கிறது இந்த விருச்சிகத்துக்கு நிச்சயமாக அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்கள் ராசிநாதனான செவ்வாய் பகவான் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கிறது. இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு நட்பலனை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது. கடந்த சில மாதங்களாகவே, ஒரு 3 மாத காலங்களாகவே பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் நீச்சத்தன்மையில் இருந்தார். அதுக்கப்புறம் கேதுவோடு சேர்ந்திருந்தார். அப்போ நீங்கள் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று, ஏதோ ஒரு வழியில் அனுபவிச்சு கொண்டிருந்திருப்பீர்கள். உங்களுடைய டிசிஷன் கரெக்டாகவே இல்லை. நீ நல்லதாக ஏதாவது பண்ணியிருந்தாலும் ஏதாவது ஒரு குளறுபடி ஏற்றிருக்கும். உங்கள் மனசு திருப்தி இல்லாத தன்மை இருக்கும். இப்போ தான் இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா விருச்சிகம், இழந்த விருச்சிகம் இப்போ மீட்டெடுக்கக்கூடிய தன்மை, சுறுசுறுப்பு, தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய தன்மைங்கிறது அதிகமாக இருக்கும். நினைத்த காரியங்கள் ஜெயமாகக்கூடிய ஒரு நல்ல மாதம். ஏன்னா உங்கள் ராசிநாதன் 11ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார், லாபஸ்தானத்தில் இருக்கார். தொட்டது துளங்கும், நினைச்சது ஜெயிக்கும், காரியங்கள் வெற்றியடையும் அப்படிங்கிற அமைப்பில் உட்கார்ந்துருக்கு. அப்போ ராசிநாதன் நல்லா இருந்தாலே அந்த மாதம் மூலம்
நீங்கள் நினைக்கக்கூடிய செயல்கள் சிறப்பாக நடக்குங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. சார், தனம், குடும்பம், வாக்கு எப்படி சார் இருக்கும்? 2க்குரியவன் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். தன் வீட்டை தானே பார்த்து பலப்படுத்தக்கூடிய ஒரு மாதம். இந்த விருச்சிகம் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல குரு உட்கார்ந்துருக்கார். 8ஆம் இடத்துல அமர்ந்து கொண்டு 7ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ மறைஞ்சிருந்து பார்க்கிறாருன்னு எடுத்துக்குங்களேன். அப்போ யாராவது சண்டையிட்டு கொண்டு குடும்பத்தில் சில கருத்து வேற்றுமைகளோடு இருந்தவர்கள் கூட இப்போ எதுக்கு நாங்கள் சண்டை போட்டோம், எதனால் சண்டை போட்டோம், தேவையில்லாத சின்ன விஷயத்துக்காக சண்டை போட்டு ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறோமே, அப்படி இருக்கக்கூடாது, குடும்பம்னா விட்டு கொடுத்து போகணும், அனுசரணையோடு போகணும் என்கின்ற ஞானம் பிறக்கக்கூடிய ஒரு மாதம். அப்போ ஒரு கருத்து வேற்றுமையோடு இருந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த விருச்சிகத்துக்கு அமையும். தனம் பிரச்சனை இல்லை, தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்துகிறார். ஆனால் தனம் கையாளுகின்ற விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும். 8ல் இருக்கார், 8ஆம் இடத்தை பார்க்குறார், ஒரு வழியோடு பார்க்குறார். அப்போது ஷேர் மார்க்கெட் வளர்ச்சி கொடுக்கும், திடீர்னு பணம் வரும், மறைந்த பணம் உங்களுக்கு வரும், இன்சூரன்ஸ் பணம் வரும், என்னைக்கோ போட்ட பணம் உங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி மறைந்திருந்து உங்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது 8ஆம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், திடீர்னு லாட்ரி, ஷேரில் வர்றது, கொடுக்காம ரொம்ப நாள் இழுத்து அடித்து கொண்டிருந்த பணம் வருது, திடீர் லாபம். இந்த மாதம் ஏதாவது ஒரு விதத்தில் தொழிலையோ வியாபாரத்திலையோ ஒரு படி மேலே போகக்கூடிய, எப்படியாவது ஒரு பணம் வரக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த மாதம். 3ஆம் அதிபதி, அதாவது தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவன் தான் சனி பகவான். யாருக்கு? இந்த விருச்சிகத்துக்கு. அவர் போய் 5ஆம் இடத்துல பூர்வீகம் அப்படிங்கிற இடத்துல உட்கார்ந்துருக்கார். சனி எங்கே இருக்காரோ அந்த இடத்துல தொல்லை இருக்கும், பூர்வீக பிரச்சனை இருக்குது. நிறைய பேர்த்துக்கு சகோதர சகோதரிகளால் பிரச்சனை. ஏன்னா அதே செவ்வாய் தான் 6க்குரியவன்ல சின்ன சின்ன கருத்து வேறுபாடு, பாக பிரச்சனை, சொத்து பிரச்சனை, ஒரு சின்ன சின்ன ஈகோ பிரச்சனை, இதெல்லாம் இருக்கும். ஆனால் இப்போ சனி வக்ரமாக இருக்கார். அப்போ இந்த காலகட்டத்தில் அதை தீர்த்து கொள்ளலாம். இந்த சொத்து பிரச்சனை, பாக பிரச்சனையோடு இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பர்கள் இப்போ தீர்ப்பதற்குண்டான ஒரு காலகட்டமாக இருக்கும். ஒரு பேச்சுவார்த்தையின் மூலமாக, 3ஆம் நபர்களின் மூலமாக, ஏதோ ஒரு வகையில் ஒரு இணங்கி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பங்களை உருவாக்குது. ஏன்னா சகோதர சகோதரி காரக கிரகமான செவ்வாய் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. அப்போ கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை உங்களுக்கு இந்த காலகட்டம் உருவாக்கும். கொஞ்சம் இறங்கி வருது, கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம், நம்ம சகோதரர் தான், நம்ம கூட பிறந்தவங்க தான், சரி ரைட்டு, விட்டு கொடுத்து நம்ம கெட்ட போகிறோம் இல்லை. ஸோ இந்த மாதிரியான ஒரு சின்ன ஒரு அணுகுமுறை என்பது வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அமையும். குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில், அதாவது குழந்தைகள் 5க்குரியவன் 8ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார். 5க்குரியவன் 8ன்னா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குழந்தைகள் உங்களை விட்டு வெளியில் போய் எங்கே இருக்க போகிறாங்க, எங்கே போய் இருக்க போகிறாங்க? உங்கள் ஊரை விட்டு ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி போய் இருக்க போகிறாங்க, இல்லை அதர் ஸ்டேட்டுக்கு போக போகிறாங்க, இல்லை வெளிநாடு போக போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி 5க்குரியவன் 8ல் இருக்கிறனால நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி குழந்தைகள் தன்னுடைய ஊரை விட்டு வெளியே போய் வேலை பார்க்கலாம் அல்லது படிக்கிறதுக்காக போகலாம். ஸோ ஏதோ ஒரு ரூபத்தில் செல்லக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைய இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு உருவாக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. 6க்குரியவன், அதாவது கடன், நோய், எதிர்ப்பு, பகையை தரக்கூடியவன் இந்த 6ஆம் அதிபதி. அந்த 6ஆம் அதிபதி யாரு? செவ்வாய். அந்த செவ்வாய் இப்போ இந்த மாதம் எங்கே உட்கார்ந்துருக்கார்? 11ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்போது 6ங்கிறது கடன். 2-3 மாதமாக கடன் அதிகமாகிடுச்சு. நம்ம சம்பாதிக்கிற பணமெல்லாம் கடனுக்கே போகுது, ஃபுல்லாக வட்டிக்கே கொடுத்துட்ருக்குறோம். கடன்காரன் எதையாவது ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது, ஏன் கடனுக்கு அதிகமாக போனோம், ஸோ இந்த மாதிரி இஎம்ஐயை செலுத்த வேண்டியதாக இருக்குது. இப்படி எல்லாம் ஒரு மாதிரியான ஒரு வருத்தத்தில் இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் இந்த மாதம் கடனை கட்டிடலாம், கொஞ்சமாக கட்டிடலாம், கொஞ்சம் லாபம் கிடைக்கும், கட்டிடலாம் அப்படிங்கிற மன தைரிய தெம்பை தரக்கூடிய ஒரு மாதம் ஆகஸ்ட். ஏன்னா 6க்குரியவன் கோச்சார ரீதியாக 6க்குரியவன் தனக்கு 6ல் போய் உட்கார்ந்துருக்கார்.
அப்போ வலியை கொடுக்கக்கூடியவன் தனக்கு அதுக்கு வலி. அப்போ என்ன? விடுதலை, கடனிலிருந்து விடுதலை. ஒரு சிலர் கடன் கட்டி முடிச்சிருவாங்க, அல்லது ஒரு சிலர் கடனால் பெருசாக ஒன்றும் இல்லை நம்ம கட்டிக்கலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே ஹெல்த்தால் பிரச்சனை இருந்தவங்க ஹெல்த் சரியாகக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள். இந்த வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இருந்தவங்க திடீர்னு அதிலிருந்து நிவர்த்தி ஆகிறதுக்கு அல்லது அதனுடைய சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பம் உள்ள ஒரு மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம். அதை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வது விருச்சிகத்துக்கு சிறப்பு அப்படிங்கிறத மனசில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இப்போ 8ல் போய் மறைஞ்சிருக்கார். அப்போ 7க்குரியவன் 8ல் மறைஞ்சிருக்கார், குரு பகவானும் 8ல் மறைஞ்சிருக்கு. அப்போ திருமணம் ஆகலை, திருமணத்தில் சில தடைகள் கொடுத்து கொண்டிருந்தாலும் இந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் சரியாக 21ஆம் தேதி 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு போகுது. அப்போ 7க்குரியவன் 9ஆம் இடத்துக்கு போகிற பாக்கியஸ்தானத்துக்கு போகிறார். அப்போ திருமணம் நடக்கும். அப்போ எப்போ நடக்கும்? ஆகஸ்ட் மாதம் 21க்கு அப்புறம் ஒரு நல்ல காலம் வந்துட்டுது. அப்போ தடைகள் எல்லாம் நிவர்த்தியாக போகுது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆயிடுச்சு, ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படிங்கிறவங்க கூட இப்போ திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற எண்ண உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அமையும். சூரியன் 10ல் திக்பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார். அரசு சார்ந்த விஷயங்கள், அதிகாரம் சார்ந்த விஷயங்கள், அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் சிறப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு. சூரியன் 10ல் திக்பலத்தோட வலிமையாக இருந்து ஆட்சி பலத்தோடு இருக்கு. பட் கேது அங்கே இருக்கார். அப்போ என்ன? அப்பாவுடைய ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது விருச்சிகத்துக்கு நல்லது என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். குரு பகவான் 8ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால வெளிநாடு, வெளிமாநிலம், அந்நிய தேசம் இதுக்கெல்லாம் சென்று வரக்கூடிய கொடுப்பினை இந்த காலகட்டம் உண்டு. ஒரு நல்ல இடம், வீடு, வண்டி, வாகனம் வாங்குவதற்கு ஒரு உகந்த காலகட்டமாக அமையும். ஒரு மிகப்பெரிய இடம், ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவதற்கான இடம், நினைச்ச இடத்தை வாங்குவதற்கும், நினைச்ச வீடு வாங்குவதற்கும், விவசாய நிலம் வாங்குவதற்கும் உகந்த மாதமாக, நிலக்காரகன் சந்தோஷமாக 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறது கூடுதல் சிறப்பு. நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய, நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் இப்போ லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை தரக்கூடிய சம்பவங்கள், நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்புள்ள ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அமையப்பெறும். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு ஆவணி மாதம் 1ஆம் தேதி, அதாவது 17/8/2025 என்னைக்கு வருதுன்னா சண்டே வருது, அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்று சனி பகவானுடைய பிறந்த நாள். ஸோ அன்றைய நாள் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் முயற்சியில் கொஞ்சம் தடையாக இருக்குது, ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்குது, காரிய தடை, வீட்டு சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை, வாகனம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை. ஸோ இந்த மாதிரியில் இருக்கிறவங்க அன்றைய தினம் சனி பகவானை சென்று வழிபடுவது, சனி பகவான் ஜெயந்தி அல்லவா, பிறந்த நாள் அன்னைக்கு வழிபடும் போது எங்கே வழிபடணும்? நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை வழிபடுவது சிறப்பு. அதே போல ஆவணி மாதம் 9ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி என்று திங்கட்கிழமை வருகிறது. அன்றைய தினம் செவ்வாய் பகவானுடைய பிறந்த நாள், ஜெயந்தி, அதாவது உங்கள் ராசிநாதனுடைய பிறந்த நாள். அப்போது உங்களை பற்றிய தனித்திறமையை விளக்குவதற்கும், அல்லது நீங்கள் அதாவது சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்து அடைவதற்கும், தான் நினைத்ததை செயல்படுத்தி கொள்வதற்கும், உங்களுக்கு ஒரு கடன் இருக்குது, எதிர்ப்பு இருக்குது, நோய் இருக்குது, பகை இருக்குது. ஸோ இந்த மாதிரியான தன்மை இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்கள் அன்றைய தினம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அல்லது முருகப்பெருமானை சென்று வழிபடுவது நல்லது அப்படிங்கிறத மனசில் பதிய வைத்து கொள்ளுங்கள். ஒரு துல்லிய பலன் வேணும். நம்முடைய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எந்த டிகிரியில் இருக்குது, நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தர்நாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் 2025 சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம்,
திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது. எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும்? எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும்? எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும்? எப்போ வீடு கட்டுவேன்? ஸோ இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.